வெல்கம் டு அழகுமச்சி சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதனால அந்த பேய் எல்லாத்தையும் கொல்லுது, அந்த பேயோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கறதா இந்த படம். லாஸ்ட் வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்னு இருந்துச்சு. மூவிக்குள்ள போவோமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணும் மேல இருந்து குதிக்கிறாங்க. அந்த பொண்ணோட காதுல நிறைய வௌவால்லாம் கத்துற மாதிரி கேக்குது. அப்படியே அந்த சத்தத்தை தாங்க முடியாம அப்படியே குதிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி போய் பாக்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அப்படி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜன்னல எட்டி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினையும் என்னன்னு சொல்லி முழிச்சு பார்ப்பாங்க. ஆனா அது அப்படியே அவங்க கனவுல நடந்த மாதிரியே இருக்கும். டக்குன்னு முழிப்பாங்க, அதே மாதிரி வெளியவும் கீழே விழுந்திருப்பாங்க. அவங்களும் வந்து ஜன்னல் வழியா பார்ப்பாங்க. அது ஒரு மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ்ல ஹீரோயினை வந்துட்டு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சுத்தி அந்த பொண்ணு விழுந்ததுதான் பாத்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா. எதனால அந்த சூசைட் நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. பட் ஆனா எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேய் தான், ஏதோ ஒரு அமானுஷ்யம் தான், அதனாலதான் அவ சூசைட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் காலேஜ் பேர் எல்லா இடத்துலயும் வரதை பார்த்துட்டு காலேஜ்ல இருக்க எல்லா ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இந்த தற்கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு தற்கொலையும் நடந்திருக்கும். ஸோ 2 மாணவர்கள் இறந்திருப்பாங்க. அந்த அமானுஷ்யனால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்பதான் ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் வர சொல்லலாம், வெளி சைட்ல தான் இது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, நம்ம வந்து கூப்பிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு டீன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ இவரு ஒரு கோஸ்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த பேய் வந்து ஒரு குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டே இருக்கு, ஒரு மாதிரி அமானுஷத்தை காட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அப்பதான் அந்த குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இவங்க தான் உன்னோட அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையும் ஆமா அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கோவப்படும் அந்த குழந்தை. அப்படியே அந்த சைட்ல இருக்கிற பொருள் எல்லாமே கீழே எல்லாம் விழுந்து உடையும். ஸ்வீட்டி ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி கத்தும். ஸ்வீட்டியா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் ஹீரோ. அப்பதான் வந்து அப்படியே அந்த சைட்ல இருந்து பொம்மை கீழே விழுவும். அவன் வச்சுட்டு இருந்த பொம்மை தான் அது. அந்த பொம்மையை வந்து நீங்க வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. நீங்க இந்த பொம்மையை வெளியே தூக்கி போட்டவொடனே தன் மேல பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைச்சுக்கிச்சு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பொம்மையை உள்ள வைக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அடுத்த சீன்ல அப்படியே ஹீரோ நம்ம காலேஜுக்கு தான் வரான். அப்ப அந்த நடுவுல ஒரு சாங்கும் வரும். பாலடைஞ்ச கிணத்தோரம் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பட சாங் இந்த படத்துலதான் வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம காலேஜ்குள்ள ஹீரோ வராங்க. டீனை மீட் பண்ணி என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன அப்புறம் இன்னும் நமக்கு 10 days தான் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டீன் சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த டீனும் போன் பண்ணி பேசிட்டே போறாரு. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஹீரோக்கு தனியா ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்க ஒர்க் பண்ற ஒருத்தங்க தான் ஹீரோவை கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் சார் வீடு, எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்க யாரு அப்படின்னு சொல்லும் போது இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவான். சோ போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எதை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்பதான் வந்துட்டு நீயே பாரு எதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே அந்த ஜன்னல் வழியா பாப்பாரு. யாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க வேஷ்டி கட்டிட்டு யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்பதான் டீன்ட்டு இருந்து போன் வரும். ஹீரோவோட பேரு ரூபன். ரூபனுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாங்க, இவரு என் கூட இருந்தா பரவாயில்லையே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியில என்னையும் கோத்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ்குள்ள வருவாங்க. அந்த காலேஜ்ல அந்த பொண்ணு இறந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போவாங்க. அப்பதானே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கூட வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர், கிளாஸ்ல யாருன்னு ஸ்வேதா பொண்ணை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் எல்லாத்தையும் கேட்பான். ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, ஏதாவது அவகிட்ட டிஃப்ரெண்டா ஏதாவது தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு வாரமாவே அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா, நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவா, பட் ஆனா ஒரு வாரம் எங்கேயுமே அவ வரல, ரொம்ப டென்ஷனா இருந்தா, பேசினாலே கத்துனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ எந்த இடத்துல உட்காருவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த பெஞ்சு தான் காட்டியிருப்பாங்க. அங்க ஒரு சிம்பிள் இருக்கும். அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. இப்போ போய் ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க. ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வருவாங்க. ஏன்னா அவங்களோட கிளாஸ் தான் அப்ப நடந்திருக்கும். அதே போல ஹீரோயினே வந்து அந்த பொண்ணுகிட்டயும் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, என்ன சொல்லியிருந்தா லாஸ்டா அப்படின்னு சொல்லும் போது அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா, அதனால என்ன ரீசன் கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து பெருசா இந்த ஆவி பேய் இதுலலாம் வந்து நம்பிக்கையே இருக்காது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பெருசா அவங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இருக்காது. ஹீரோவும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி நடந்திருக்கு, இது விசாரிக்க போறேன், நான் என்னன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கோஸ்ட் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன்லயே ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் என்னென்ன மாதிரி அடிபட்டிருக்கு எல்லாம் விசாரிக்கிறதுக்காக போயிருப்பான். அந்த போலீஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிரா பேசுவான். என்ன பேய் பிடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுவான். பட் ஆனாலும் ஹீரோ பேசி அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வாங்கி பாப்பாரு. அப்பயே நடுவுல அந்த சீன்லாம் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்திருப்பான்ல ஒரு பையன், அவனோட விழுந்து அடிபட்ட மாதிரி அந்த சீனையும் காட்டுவாங்க. இப்ப அடுத்த ஸ்டெப்பா ஹீரோ எங்க போறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்களோட பாடி இன்னமுமே வாங்கியிருக்க மாட்டாங்க.
அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது தற்கொலை இல்ல வேற ஏதோ இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஹீரோ போய் இப்ப அந்த பாடி எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பாடியில எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வாய் கோணம் கோணச்சிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். காதுல ரத்தம் வந்துதான் அடிபட்டு இறந்துருப்பாங்க. அதே போல அந்த பெஞ்சில பார்த்த சிம்பிள் அந்த இறந்து போன பையனோட கையிலயும் இருக்கும், அந்த பொண்ணோட கையிலயுமே இருக்கும். ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே வருவாரு, என்ன சிம்பிள் இது, எந்த ரீசனுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வருவாரு. ரூம்ல வந்து இவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல இருக்கவும் கேட்பான், இதெல்லாம் என்ன சார், என்ன எக்யூப்மெண்ட் அப்படின்னு கேட்டு இருக்கும் போது ஒவ்வொன்றும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பண்ற மிஷின், அதுக்கப்புறம் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிற மிஷின், இது எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ வந்து அடுத்த நாள் எந்தெந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த காலேஜ், அதுக்கப்புறம் ரூம், அந்த பொண்ணு இறந்த ரூம், எந்த ரீசன்னால இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு இடமா போய் பார்ப்பாரு. லேப்ல எங்கெங்க ஏதாவது ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸா தெரியுதா, பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அந்த சீனையே நம்ம காட்டுறாங்க. அந்த பையன் இறக்கும் போது அப்படியே காதுக்குள்ள ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரி இருந்திருக்கும். அவன் அப்படியே தரையை தட்டி தட்டி விழுந்து இறந்திருப்பான். அவன் காதுல ரத்தம் வந்திருக்கும். இப்ப அந்த டாக்டர் கிட்ட வந்து கேட்பாங்க ஹீரோயின் கிட்ட, காதுல பிளட் வரதுக்கான ரீசன் என்ன இருக்கும், வேற ஏதாவது டிஃப்ரெண்டான ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுவாங்க. பட் ஆனாலும் அப்புறமா ஹீரோயினி வந்து இவங்களை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. பெருசா ஹீரோயினுக்கு இதுல நம்பிக்கை இருக்காது. பட் ஆனாலும் அவங்களுக்காக வந்து பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரு சர்ச் பெல் அடிக்கும். அப்ப ஹீரோ வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. நீங்க வந்து கிறிஸ்டின் இல்லையே, இதுக்காக சாமி கும்பிடுறீங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே ஒரு ஃபீல் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்படியே அடுத்தடுத்த சீன்ல பொண்ணு இருந்த ஹாஸ்டல்லையும் ஃப்ரீக்வன்சி செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பாங்க. அப்ப இன்னொருத்தவங்கள வெளியே உட்கார வச்சு அந்த கேமரா இது எல்லாத்தையும் உட்கார வச்சு பாத்துக்க சொல்லி போயிருப்பாங்க. ஹீரோவும் அந்த ஹாஸ்டல்ல எல்லா ரூம்லயும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேய் வரும். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க கீழே உளுந்துட்டு பேய் பேயின்னு கத்திட்டே வெளியே ஓடி வருவான். அப்படியே ஹீரோட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோவே கண்டுபிடிச்சிருவாரு. கையிலேயே புடிச்சு கூட்டிட்டு வருவாரு. கூட இருந்தவனும் என்ன பேய கையில புடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். என்ன பேய் போன் எல்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோயினி தான் வந்துட்டு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்கல்ல, அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மேல இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருப்பான். ஹீரோக்கு கோவம் வரும். இந்த மாதிரி என்னோட நம்பிக்கையில வந்து நீ விளையாடக்கூடாது, நீங்க நம்மளனா விட்டுருங்க, அதை விட்டுட்டு என்னோட இதுல விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயினும் நீங்க தான் அதான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாம் அப்படின்னு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி கதவை சாத்திட்டும் போயிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு திட்டிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கதவை சாத்தின அப்புறம் அவர் கையில வச்சிருந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். அப்ப ஹீரோயினியோட ரூம் முன்னாடிதான் அதிகமாகிறத நோட் பண்ணுவாங்க. ஒருவேளை போனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட கதவை தட்டி இங்க இருக்க ஃப்ரீக்வன்சி எல்லாம் செக் பண்றதுக்கு மொபைல் போன் வந்து டிஸ்டர்பா இருக்கு, மொபைல் போன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, என்னோட பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிடுவா. பட் ஆனாலும் உள்ள போன அப்புறம் அவ ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துருவா. அப்படியே ஹீரோயினோட கை விரல்லாம் மேல தூக்குற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அப்படியே அடுத்த சீன்ல இறந்து போன அந்த ஸ்வேதா பொண்ணோட மொபைல் கிடைக்குது. அந்த மொபைல்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பான் ஹீரோ. ஆல்ரெடி 3 பேர் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல தான் 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பா. அதனால உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா இந்த பொண்ணோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக நம்மளோட ஹீரோயினி பார்க்க போவான். ஹீரோயினும் கால் பண்ணி கேட்பாங்க. அவன் ஹாஸ்டல்ல இருக்க மாட்டான், எங்கேயும் வெளியே போயிருப்பா அவளோட பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக. சரி அவளோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல அவனோட நம்பர் இல்ல, அவனோட அபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினி அப்படியே காதுல கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அபார்ட்மெண்ட் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா நம்மளா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கையில எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஹீரோயினும் ஏதோ எழுதுறாங்க. அப்புறம் லாஸ்டா பார்த்தா அந்த சிம்பிளை தான் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அப்படி நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்டோட அட்ரஸும் கிடைக்குது. ஹீரோ அங்க போய் பார்ப்பான். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்பான், எங்க அவனோட ஃப்ரெண்டு எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு போலீஸ் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வந்தாங்க, நைட்டு தான் வந்தாங்க, பட் இப்போ இல்ல வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு ஒரு இயர் டிராப்ஸ் கிடைக்குது. அதுல டிராப்ஸோட கூடவே பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணோட ரூம்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு டிராப்ஸை பார்த்திருப்பான். அதை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்திருப்பான். அப்பதான் அந்த டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அந்த லொகேஷனுக்கு போய் கேட்பான், என்ன எதனால இந்த கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த பொண்ணா ஃபைனல் இயர் பொண்ணா இங்க வந்தா காலையில ஒரு 10 நாளா ரொம்ப ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு, ஒரு 1000 ஒவ்வொரு சேர்ந்து என் காதுல கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க செக் பண்றது கூட விடாம அவ கத்துவா. அப்ப என்ன சொல்லியிருப்பா லாஸ்டா அப்படின்னா, என்ன கொன்றுங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு பெயினா இருந்துச்சுன்னு சொல்லினா அதனாலதான் அந்த டிராப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டாக்டரும். ஹீரோவும் போய் அந்த டீன் கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணை காணும்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த டீன் வந்து ஒத்துக்க மாட்டான். ஆல்ரெடி 2 பேர் இறந்ததுலயே காலேஜோட நேம் ஸ்பாயில் ஆயிருச்சு, இதுவும் போனா ரொம்ப இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோவும் நைட் வந்து என்ன பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வவ்வாலை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அங்க கூட இருக்கவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, வவ்வால் பத்தி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. அது என்ன வவ்வால் வந்து நைட்டு தான் வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான்.
வௌவால் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்டை வச்சுதான் டிராவல் பண்ணும் அப்படிங்கறத ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து கால் பண்றாங்க ஹீரோக்கு. கேஸ் என்னாச்சு ஸ்வேதா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க காலேஜ்ல அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு காணாம போயிருப்பாங்களா, அது கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னால என்ன பண்ண முடியும், டீன் சொல்றதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவா ஹீரோயினி, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அன்னைக்கு நான் போன உடனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து யோசிப்பான், ஹீரோயினோட ரூம் முன்னாடி அப்பயுமே ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பா. அப்பதான் ஏதோ சம்பந்தமே இல்லாத ஹீரோயின் பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுப்பான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. இல்ல, நீ உன்னோட தீசிஸ் இருக்குன்னு சொன்னால அதை முடிச்சுட்டு வா, நான் வந்து நேர்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிருவான். அப்படியே அடுத்த சீன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப வேற நாள் காணாம போயிருப்பாங்கல்ல ஒரே ஒரு பொண்ணு, அந்த 3 பேத்துல ஒரு பொண்ணு மட்டும் அப்பதான் நைட்டு 12:30 மணிக்கு வருவா. அப்போ உடனே வாட்ச்மேன் போன் பண்ணி ஹீரோக்கு சொல்லுவான், இந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோவும் வேகமா கார் எடுத்துட்டு உள்ள வருவான். அதே டைம்ல ஹீரோயினும் டக்குன்னு முழிச்சிருப்பாங்க. அவங்களோட கனவுல ஏதோ வந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோக்கு கால் பண்றதுக்காக போனையும் எடுத்திருப்பாங்க. பட் ஆனா ஒரே எங்களை கட் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு வந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க வந்து பின்னாடி வந்து கொலை பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே காதுல வந்து எல்லாம் கத்தும். அதே போல கொலை பண்ணி தொங்க விட்டுருக்கும். ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு மரத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் எடுப்பாங்க. அப்படியே ஹீரோவும் ஷாக் ஆகி நிப்பாரு. அப்படியே அடுத்த சீன்ல இவங்களை காட்டுவாங்க. இவங்க வந்து உன்னோட வெப்பன் யாரோ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அடுத்த நாள் போலீஸ் வராங்க. அதே போலீஸ் தான், ஆல்ரெடி இருந்த போலீஸ் தான். இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே இந்த நியூஸ் வந்துட்டு டீனுக்கும் போகுது, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே மத்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணு எடுத்துட்டு போறத வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவான். அந்த பொண்ணோட கையிலயும் அந்த சிம்பிள் இருக்கும். அந்த பொண்ணை கொலை பண்ணும் போது அதே மாதிரி கையெல்லாம் வளைஞ்சிருக்கும், வாய் கோணைச்சிருக்கும், அதே மாதிரி சிம்பிளும் இருக்கும் கையில. அப்பதான் ஹீரோ வந்து இந்த சிம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருவாரு. லைப்ரரி சைட்ல இருந்து ஒரு பெல் அடிக்கும். இது என்ன லைப்ரரி, இன்னொரு லைப்ரரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். 2 லைப்ரரி இருக்கு, ஆனா இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கூட இருந்தவனும் சொல்லுவான். அப்புறம் லைப்ரரிக்குள்ள வந்து பார்ப்பான், இங்க ஏதாச்சும் நமக்கு தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மேல இருந்து வர வெளிச்சத்துலதான் அந்த சிம்பிள் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுவான். சோ லைப்ரரியில தான் ஏதோ இருக்கு அப்படிங்கிறதையும் ஹீரோ புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். லைப்ரரிக்கு வந்தவங்க யார் யார் ரெகுலரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்ப நான் லைப்ரரி மேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க வந்து யாராவது குடிக்கணும் அப்படின்னா எனக்கு காசு கொடுத்துட்டு குடிப்பாங்க, இங்க வந்து உள்ள யாராச்சும் ஏதாவது பண்ணணும்னா இங்க வந்து காசு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் அந்த 3 பேரும் இங்க வந்து அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவான். இப்பதான் ஹீரோக்கு புரியும், இந்த இடத்துலதான் அவங்க 3 பேருமே குடிச்சிருக்காங்க, இங்கதான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, இங்கதான் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பான். அப்படியே அந்த லைப்ரரி மேனும் கேட்பான், இங்க வந்து குடிச்ச அந்த 2-3 பேரும் இறந்துட்டாங்க, நானும் இறந்துருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோவும் வந்து யார் இங்க ரெகுலரா வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினியோட போட்டோ காமிச்சு, இந்த பொண்ணு இங்க வருவா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆமா, இந்த டாக்டர் இங்கதான் வருவாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆல்ரெடி ஹீரோயின் சைட்ல இருந்து ஒரு டவுட் இருக்கும் ஹீரோவுக்கு, இந்த இடத்துலதான் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹீரோயினியும் அவங்களோட தீசிஸ் ப்ராசஸ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோ. இவங்களோட தீசிஸ் ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போதே நடுவுல ஹீரோயினுக்குமே அந்த கொலை நடந்தது அது எல்லாமே ஒரு செகண்ட் அப்படியே கண்ணு முன்னாடியே வந்துட்டு போவோம். கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க, ஆனா முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது, அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும், நீ தனியா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். பட் ஆனா ஹீரோயின் இதை நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப எதுக்காக அன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிடுவாங்க. பட் ஆனா ஹீரோ ஸ்ட்ராங்கா சொல்லுவான், உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பவே அவன் கேட்காம இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. பட் ஆனாலும் ஹீரோ பின்னாடியே போய், இல்ல நீ நைட்டு லைப்ரரிக்கு வா, அங்க வச்சு நம்ம செக் பண்ணலாம், அப்பதான் வந்து உனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு போயிடுவான். நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிடுவா. லைப்ரரியில நைட்டு என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக ஹீரோவும் வருவான். எல்லாரோட மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் செட் பண்ணிட்டு இருப்பான். ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சிருவான். அங்க இருந்த கேர்ள்ஸும் அன்னைக்கு அந்த பேய் வேஷம் தான் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த கேர்ள்ஸும் வந்திருப்பாங்க. எல்லாருமே தான் இருப்பாங்க. என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக எல்லாரும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மிஷினா எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினியுமே வருவா. ஏதாவது ஒரு குட்டி சாத்தன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நிஜமாவே குட்டி சாத்தன் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் திறக்கும் போது ஹீரோயினி தான் வருவான். என்ன இதெல்லாம் இல்ல ஃபேக்குன்னு உங்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவா. பட் ஆனா நீ வந்துட்டல, நான் பின்னாடி என்ன இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பா. ஹீரோயினியை உட்கார வச்சு நம்ம தலையில அந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்றதுக்காக அந்த மெஷின்ஸ் இதெல்லாம் போட்டு கையும் லாக் பண்ணி உட்கார வச்சிருவான் ஹீரோ.
அப்பதான் அது செக் பண்ணும்போது கரெக்டா தெரியும் என்ன புதுசா இருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோவும். எல்லா கேர்ள்ஸுமே பின்னாடி நின்று பாத்துட்டு இருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கிளாக் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். அதையும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருப்பாங்க. பட் அங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் சும்மா இது கழட்டி விடு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கழட்டிட்டு இருக்கும் போதே அந்த பீப் சவுண்ட் கேட்கும். அந்த மிஷின்ஸ் எல்லாம் அங்கங்க செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான்ல ஹீரோ, அதுல இருந்து பீப் சவுண்ட் கேட்கும். ஹீரோயினோட கையை கழட்டு போனவன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு பார்ப்பான். பேசுவான் அந்த பேய்கிட்ட, நீ யாரு இந்த காலேஜ் சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஒரு மாதிரி மியூசிக் மாதிரிதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஹீரோக்கு புரியாது. ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ இந்த காலேஜை சேர்ந்த ஒருத்தரா அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் பீப் சவுண்ட் கொடு, இல்லைன்னா ரெண்டு முறை பீப் சவுண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பீப் சவுண்டும் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கம் வச்சிருக்க மிஷின்ல இருந்தும் பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே அப்படி கன்ஃபியூஸ் ஆகி எல்லா பையனும் பார்க்கும் போது திடீர்னு எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்கும், எல்லாமே ஆட ஆரம்பிக்கும், எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருத்தர் இல்ல இங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படி விழ ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெர்மா வீடியோ பார்க்க முடியும்ல நம்மளால, அந்த இதை வச்சு செக் பண்ணும் போது ஹீரோயினி பக்கத்துலதான் ஒரு குட்டி பேய் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தவொடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி, நீ அசையாம அங்கே இரு, அசையாத ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினி பயந்துகிட்டே அசைஞ்சு அந்த லாக்கு கழட்டிட்டு எழுந்திருக்கும் போது ஹீரோயினி அப்படியே அந்த பேய் அடிக்கும். அப்படியே ஹீரோயினி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் திரும்புவாங்க. அப்படியே மேல எல்லாம் தூக்கிட்டு போயிரும் பேயே. ஹீரோயினி யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேய் அவங்கள சுத்துன்னு சுத்தும். கடைசியில ஒரு வழியா ஹீரோயினியா ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, இவன் என்ன பண்றது, எதனால ஹீரோயினே இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கறதும் தெரியாது. அடுத்த சீன்ல கட் பண்ணா டீன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயினிட்டு தான் பிரச்சனை, அவளுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, அவன் மூலியமா தான் அந்த கொலைகள்லாம் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோக்கு ஒரே கோபமா வரும். ஏன்னா அவ பண்ணிருக்க மாட்டார்ல, பட் ஆனா இப்படி முடிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டீன் சொல்லியிருப்பான். அப்புறம் ஹீரோ வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டு பார்ப்பான். அந்த ஃப்ரீக்வன்சி, வாய்ஸ், அதுக்கப்புறம் அதுல வந்து சவுண்ட் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு பார்ப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பேய் மாதிரி ஒண்ணு பக்கத்துல வந்து இருக்கும்ல, அந்த வீடியோவும் போட்டு பார்ப்பான். அது ஒரு குழந்தை மாதிரிதான் இருக்கும், சின்ன குழந்தை பக்கத்துல வர மாதிரிதான் இருக்கும். அது இல்லாம அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ல ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருப்பான். பட் ஆனா எதுவுமே ஹீரோக்கு புரியாது. கோவத்துல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான் ஹீரோ. அப்பதான் மறுபடியும் ஹீரோக்கு ஒரு யோசனை வரும். அந்த பெல் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த சவுண்ட் ஒரு ஞாபகம் வரும். திரும்பியும் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லைப்ரரிக்குள்ள போவாங்க. அந்த லைப்ரரியில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கிறதுக்காக போவாங்க. அதை ஒவ்வொன்றா பிளான் பண்ணி போகும்போது ஒவ்வொரு இதுலயும் பொறுமையா சைலண்டா கண்ணை மூடிட்டே ஹீரோ பார்ப்பான். ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோட கண்ணுக்கு ஒரு கோடெல்லாம் இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி ஒரு வளையெல்லாம் கட்டமா தெரியும். அதை ஹீரோ அப்படியே பார்த்துட்டு வந்து அந்த கட்டத்தோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக செக் பண்ணிட்டு இருப்பான். அந்த கூட இருக்கவனும் ரவையை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோ வந்து அந்த பாக்ஸ் அப்படியே அந்த ரவையை தூவி அந்த கட்டமா இருக்கிற ஃப்ரீக்வன்சியை வர வச்சு அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நிறைய நம்பர் மாறி கடைசியில 444 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் உன்னால கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருப்பான். ஹீரோவும் கிடைச்சதெல்லாம் வச்சு அந்த மியூசிக்கை ரெடி பண்ணுவார், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து ஏதோ ஒரு சர்ச்சோட சாங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவும் சர்ச்சுக்கு போவாரு. அங்க போய் அவங்க கிட்ட கேட்கும் போது, இது வந்து சர்ச்சில் பாடுற சாங் இல்லையே, இது ஏதோ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த காலேஜ்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த காலேஜ்ல இருந்து நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னா அவனை உள்ளே விட்டுருக்க மாட்டேன், எல்லாம் அந்த சாத்தான் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. அது யாரு எந்த சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு தெரியாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான் நம்ம ஹீரோவையும். ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வரும்போது கார் வந்து தானாவே ஸ்டார்ட் ஆகும். அதோட ஃப்ரீக்வன்சி அந்த 44 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி தானா மாதிரி அதுவே ரைட் லெஃப்ட் எல்லாமே காட்டும். ஹீரோவும் அது சொல்றபடியே எல்லா சைடும் போவாங்க. அது போய் ஒரு காட்டுல நிற்கும். ஹீரோவும் அந்த காட்டுல நின்று யோசிப்பாரு, எதுக்காக இங்க நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு தட்டுற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அந்த சவுண்டை நோக்கி வருவாங்க. அந்த கூட வந்தவன் வரமாட்டான், நான் கார் தானா வருது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுப்பான். அப்படியே இங்க வந்து வெளில பார்க்கும்போது அவங்க வந்து அந்த சவப்பெட்டி எல்லாம் செய்வாங்கல்ல, அது செஞ்சுட்டு இருப்பாங்க ஒருத்தர். இந்த மாதிரி நான் இந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஷீட்டை காமிக்கும் போதும், இந்த ஷீட்லயே நீ வந்ததுக்கான அர்த்தம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் தான் நிறைய உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். ஆக்சுவலா அந்த லைப்ரரி வந்து ஆல்ரெடி ஒரு சர்ச்சா இருந்திருக்கும். அந்த சர்ச்சை தான் லைப்ரரியா மாத்திருப்பாங்க. லைப்ரரியில முக்கியமான ஒருத்தங்களா டாக்டர் டயானா அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. இப்ப இருக்க காலேஜோட கரஸ்பாண்டன்ஸோட ஒய்ஃப் தான் அவங்க, டாக்டர் டயானா. அந்த ஹஸ்பண்ட் பேர் தான் வந்து டேனியல், டாக்டர் டேனியல். அவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. இந்த டயானா வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப எல்லாத்தையும் வளர்த்துற மாதிரி இருப்பாங்க. அப்போ சர்ச்சுக்கு வரும்போது
2 குழந்தைகள் வந்து அங்க இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து பிசிக்கல் டிசபிலிட்டிஸோட இருக்கும். நார்மலான குழந்தைங்களா இருக்காது. ஆனாலும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தை. இந்த இடத்தையே அவங்களுக்கான இடமா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயானா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல அந்த குழந்தைங்களை ரொம்ப பாசமா, ரொம்ப ஒரு மாதிரி அரவணைப்போடையே வளர்த்திட்டு இருப்பாங்க. அதே போல அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, மியூசிக் சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேச தெரியும். அதனால அவங்க எல்லாமே வந்து சைகைகள் மூலயமா தான் காட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் தட்டி காட்டுவாங்க. அது இல்லாம கோவமா இருந்தா செவுத்துல ரொம்ப கோவமா அடிச்சு காட்டுவாங்க. பட் அவங்களால பேச முடியாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப டயானா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு மியூசிக் சொல்லி தருவாங்க. அது மூலயமா அவங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துவாங்க, அமைதியாக்குவாங்க. அப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டு இருக்கும். இவங்களை எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க. டயானா அவங்க பண்ற இந்த சேவையும், அவங்க சொல்லித்தர மியூசிக்குமே அவங்க வந்துட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்படிதான் எல்லாமே போயிட்டு இருக்கும். இசை மூலயமா குழந்தைங்களோட மனத்திறனை மேம்படுத்தலாம், அவங்களோட வளர்ச்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயானா அவங்களும் நிறைய மியூசிக் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ரொம்ப அன்பா பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் எல்லாருமே உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுவாங்க. என்ன ரீசன்னே தெரியாது, எதனால இறந்தாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. ஆனா எல்லா குழந்தைங்களுமே இறந்துரும். அப்பதான் ஹீரோ கேட்பான், எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. 42 அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் ஹீரோக்கு புரியும், அந்த லைப்ரரியில இருக்கும் போது எல்லா பீப் சவுண்டுமே கேட்டிருக்கோம்ல, அந்த 42 பீப் சவுண்டுமே கேட்டிருக்கோம். அவங்களோட கல்லறை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க எல்லாருமே புதைச்சிருப்பாங்க. இந்த கல்லறைக்கு பின்னாடி டாக்டர் டயானா போட்டிருக்கோம், அது எல்லாமே இந்த குழந்தைங்க தான். 42 குழந்தைங்களும் இங்கதான் புதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், அந்த குழந்தைங்களோட உடலை தோண்டி பார்த்தாதான் அந்த குழந்தைங்க எதனால இருந்தாங்க அப்படின்னு உண்மையான ரீசன் தெரியும். அவங்க உடம்பு சரியில்லாம இறந்தாங்களா இல்ல வேற ஏதாவது ரீசனால இறந்தாங்களான்னு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். உடம்பு சரியில்லாம இருந்த குழந்தைங்களை எப்படி தோண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ ஹீரோவும் வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து இந்த 42 குழந்தைங்க, இது 34 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்ப எதுக்காக இது வெளியே தெரியுது, அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க, எதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட இதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிட்டே வருவான். அப்படியே அடுத்த சீன்ல இந்த சீனையும் காட்டுறாங்க, இந்த அம்மாவோட சீனையும் காட்டுறாங்க. பட் லாஸ்டா தான் நமக்கு தெரியும் போல என்ன எதுக்காக அதை சொல்றாங்கன்னு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றான். சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க. அவங்க அம்மா தான் வந்துட்டு ஹீரோவுக்கு இந்த இசை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே அழகா போயிட்டு இருக்கும். எங்க அம்மா இவனை நல்லா பாத்துக்குவாங்க, அவனுக்கான இசை எல்லாமே சொல்லி தருவாங்க. ஒரு மாதிரி அழகா போயிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோவை வந்து உள்ள இருந்து அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆனா ஹீரோக்கு அது கேட்டே இருக்காது. ஹீரோ ரொம்ப மெய்மறந்து அவன் காதுல போட்டிருக்க ஹெட்செட்டோட பாட்டு கேட்டுட்டே இருப்பான், அந்த இசை கேட்டுட்டே இருப்பான். அவங்க அம்மா கூப்பிட்டது அவனுக்கு கேட்கவே கேட்காது. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவுமே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஆமா நம்மளாலதான் இருந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இவன் நம்ம போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க பாட்டியோட மடியில படுத்துட்டு இருப்பான். அவங்க அம்மா அப்பதான் கனவுல வர மாதிரி முன்னாடி வந்து நிப்பாங்க. நீ என்னடா செல்லம் பண்ண, நீ எதுவுமே பண்ணல, நான் அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்துதான் நான் இது எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சேன். நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு சக்தி இருக்கு, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் என்ன இந்த தொழிலுக்கு நான் வந்ததுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க போய் அந்த கல்லறையில தோண்டி பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட உடல் இருக்கா அப்படின்னும். அதை பார்க்கறதுக்காக போகும்போது குழியெல்லாம் தோண்டி பார்த்தா அந்த இதுல உடல்லாம் இருக்காது. ஒரு பாக்ஸ்க்குள்ள கருப்பா உள்ள ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணி வச்சா அந்த பாக்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்கும். அதை அப்படியே கையில எடுத்து இவரும் ஷாக் ஆகி அப்படியே வருவாரு. அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணா ஹீரோயினி மறுபடியும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படியே மேல கீழே எல்லாம் திரும்புற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு அவங்க கனவுல என்ன வரும் அப்படின்னா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஒரு கனவு வரும். யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. அது திடீர்னு அவங்களோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். திடீர்னு ஹீரோயினி அப்படியே ஒரு நிமிஷம் டயானாவா மாறி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள டயானா இருக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அப்படியே ஹீரோ எழுப்புவான், கான்சியஸ் மைண்டுக்கு வரதுக்காக ஹீரோ தட்டி தட்டி எழுப்பி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினி சொல்லுவாங்க, என் கனவுல ஒரு வந்துச்சு, நான் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க என் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐசியூ வார்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா. அப்படியே கூட்டிட்டு வரும்போது பின்னாடி ஒரு மாதிரி தட்டுற சவுண்டு கேட்கும். ஹீரோவும் அதை அப்படியே பின்னாடி போய் பார்க்கும் போது அந்த ஐசியூ ரூமுக்குள்ள இந்த டாக்டர் டயானா அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. அவங்க கோமா பேஷண்டா இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினி சொல்லுவாங்க, இவங்களுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இவங்க கான்சியஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி ஒரு மாதிரி இவங்களை ரொம்ப பாசமா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு டயானா அவங்களுக்கு கான்சியஸ்மே வந்திருக்கும். அந்த கான்சியஸ் வந்ததை போய் மேல இருக்க டாக்டர்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மறுபடியும் மயக்க மருந்து கொடுத்தே படுக்க வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினையும் கேள்வி கேட்டிருப்பாங்க, எதுக்காக உங்களுக்கு நீங்க மயக்க மருந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க நான் டாக்டரா நீ டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினியா அந்த வார்டுல இருந்து மாத்தி இருப்பாங்க. அந்த
வாயில இருந்து மாத்தின அப்புறம் யார் இங்க வந்து இன்சார்ஜா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க இருக்கிற நோட் புக் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும் போது அந்த 3 பேர் இறந்து போனாங்கல்ல, ஸ்வேதா, தீபிகா, அப்புறம் இன்னொரு பையன், 3 பேர் இறந்தாங்கல்ல, அந்த 3 பேருமே இங்கதான் இவங்களை பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதிக அளவு எக்ஸஸா 8.7 அப்படின்லாம் சொல்லி மயக்க மருந்து கொடுத்திருப்பாங்க. அவங்களோட நினைவுகளை திரும்ப முடியாத அளவுக்கு இவங்க நிறைய டைம் மயக்க மருந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளயும் ஒருத்தங்க எதுக்காக இவ்வளவு மயக்கம் வந்து குடுக்குறேன்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் வயசானவங்க தானே, இன்னைக்கு அந்த சாக போறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பதில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க தெரியும் அவங்க 3 பேருமே வந்து இத ஏதோ ஒரு ரீசன்னாலதான் இறந்திருக்காங்க. அந்த 42 குழந்தைகள் தான் வந்து பேயா இருப்பாங்க. அவங்க வந்து டயானாவை காப்பாத்துறதுக்காக தான் அவங்களை எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப டயானாவை வந்து மறுபடியும் கொண்டுட்டு வர்றதுக்கும் அந்த குழந்தைங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹீரோ வந்துட்டு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாம 34 வருஷமா கோமால இருந்தாங்க அப்படிங்கறதையும் ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா 5 வருஷமா இவங்க கோமால இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்கா கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா டயானா அவங்க 34 வருஷமா கோமால தான் இருந்திருப்பாங்க. அது இல்லாம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இவங்க உயிரோடயே இல்ல, இறந்துட்டாங்க, சும்மா இந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்களோட உடல் மட்டும்தான் இங்க இருக்கு, இங்க உயிர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினி அவங்க கோமாலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்க ஏன்னா சிசிடிவி கேமராலாம் வச்சிருப்பாங்க. இப்படி ஐசியூல இருக்க பேஷண்ட்டை போய் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே போலீஸ் தான் இருப்பான். கொஞ்சம் அடாவடித்தனமா பேசும்போது அவனோட காதுக்குள்ள ஏதோ அப்படி கத்துற மாதிரியே இருக்கும். ஹீரோவும் அதை புரிஞ்சுப்பான். அவங்க ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, அந்த குழந்தைங்க தானே ஆவியா இருப்பாங்க, அவங்க ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே அப்படிங்கிற ஹீரோ புரிஞ்சுப்பான். அப்படியே அந்த போலீஸோட காதுல இருந்து அப்படியே ரத்தம் வந்து காதே பிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போகும்போது சொல்லிட்டு இருப்பாங்க அவன் அடிச்சு இவனுக்கு காது பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்பதான் அவங்க டயானா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும்ல. இப்போ வந்து அந்த டேனியல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் டேனியல்ல வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் நான் செத்தாதான் அவர் வருவாரு, வேற எந்த ரீசனுக்காக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீனும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சீன் போக கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபி குடிச்ச உடனே அவரும் அப்படியே விழுந்துருவாரு. அவரோட காதுலயும் அப்படியே எல்லாம் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இப்ப எல்லாத்துக்குமே விடை வந்து அந்த டேனியல் அவங்க வந்தாதான் தெரியும். அப்படியே இந்த சீன் முடிய அடுத்த சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் இருக்கிறத சொல்லியிருப்பாங்கல்ல, அவருமே இறந்து கிடப்பாரு. அந்த பிளாக் மேஜிக் அந்த பாக்ஸ் அந்த சவப்பட்டியில இருந்து எடுத்த அப்புறம் தான் அதை இறந்திருப்பாங்க அப்படிங்கறது ஹீரோ புரிஞ்சுப்பான். ஹீரோக்கு தெரியும் இது எல்லாமே மெக்சிகோ இந்த மாதிரி வெளியில இருந்து பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்க பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலயமா அவங்க ஏவி விடுறாங்க அப்படிங்கறதும் ஹீரோ புரிஞ்சுப்பான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு வரும்போது இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் கேட்பான். அப்ப அந்த டேனியல் வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த டேனியலும் வராங்க. அதான் டீன் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்கள பாக்கிறதுக்காக அந்த டேனியலும் அப்படியே பிளைட்ல இருந்து வராங்க. அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த உடம்புல உயிர் இல்ல, அந்த ஆத்மா வெளியே வந்துதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அந்த பாடியை வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களா, உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க. அந்த ரிசல்ட்டுக்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி அந்த பக்கத்துல கூட இருக்கவங்க போன் பண்ணி சொல்றாங்க அந்த அம்மாவோட உடம்புல உயிர் இருக்கு, பட் ஆனா மத்த பார்ட்ஸ் எதுவுமே இயங்கல அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன், அந்த உடம்புல உயிர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட எல்லா கணக்குமே தப்புதான், அந்த ஆத்மா தானே எல்லாத்தையும் பண்ணணும், அது எப்படி அந்த ஆத்மா உயிரோட இருக்கும் போது இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வச்சுட்டே வரும்போது அடுத்த சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னா அந்த டேனியல் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்க வருவாங்க. டயானாவை பார்த்துட்டு உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா வெண்டிலேட்டர் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்களோட சைன் முக்கியம், சைன் போட்டாதான் வெண்டிலேட்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சைன் போடுறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே டயானா பக்கத்துல உட்காருவாங்க. அவங்க கையில ஒரு ரிங்கும் போட்டு விடுவாங்க. ஒரு மாதிரி அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி பாசமா உட்காந்துட்டு மாதிரிதான் இருப்பாங்க. சோ நமக்கு அடுத்தது என்ன சீன், எதனால யார் கொண்டாங்கிறது இன்ன வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. கையில ரிங் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மேல இருந்து அப்படியே அனஸ்தீசியா டப்பா வந்து கீழே விழும். அதை எடுத்து அவரும் பாப்பாரு அனஸ்தீசியாவை. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம முன்னாடி சீன் எல்லாம் காட்டியிருப்பாங்கல்ல ஒரு அம்மாவை, இப்போ அவங்க வந்து போன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாங்க, நம்மளோட வெப்பன் இது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோட வண்டிக்குள்ள இருந்து அந்த வவ்வால் எல்லாமே சுத்தியும் வருது, ஹீரோ சுத்தியுமே வருது. ஏன்னா அந்த பிளாக் மேஜிக் பாக்ஸை வந்து ஹீரோ வச்சிருக்காருல காருக்குள்ள, அதனால அது எல்லாமே ஹீரோட காரையும் சுத்துது. ஹீரோவும் எப்படியோ அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தவர் அப்படியே உடஞ்சு ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த அம்மாவோட உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நாட் பாசிபிளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் போன் அங்க பாட்டிட்டு இருந்து வரும். பாட்டி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப வந்து போன் ஒர்க் ஆகாது. அப்ப சிம்மை கழட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே லேப்டாப்ல சில விஷயத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க,
நீ நம்பின சயின்ஸும் கரெக்ட் தான், நான் சொன்ன ஆன்மாவும் கரெக்ட் தான். என்ன அப்படின்னா அது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அவுட் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னன்னா அது வந்து வலுக்கட்டாயமா நம்மளோட உடம்புல இருந்து உயிர் வெளியே வந்து நிறைய தடவை அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து கொடுத்து அவங்களோட உடம்பு அதை ரொம்ப இது பண்ணி அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா மட்டும் வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உடம்போட அந்த ஆத்மா சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் உயிர் வந்துரும், நார்மல் ஆயிடுவாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, அவங்களோட ஆத்மா மட்டும் வெளியே வந்திருக்கும். அவங்க ஆத்மா அதோட சேர்ந்தா மட்டும்தான் அவங்களோட உயிர் பிரியறதுக்குள்ள அந்த வெண்டிலேட்டர்ல இருக்க அந்த காத்து உயிர் பிரியறதுக்குள்ள அவங்க அதுக்குள்ள சேர்ந்தா மட்டும்தான் நார்மலா ஆக முடியும் அப்படிங்கறதையும் ஹீரோ சொல்லியிருப்பான். இது ஒரு பக்கம் நம்ப முடியாம இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். நம்ம இப்போ வந்து அவங்கள கூட்டிட்டு வரணும், அவங்களோட வெண்டிலேட்டர் எடுக்க விடக்கூடாது, அதுக்கு நம்ம அவங்கள லைப்ரரிக்கு தான் கூட்டிட்டு வரணும், அங்க மட்டும்தான் நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. அப்படியே ஒரு பக்கம் டயானா அவங்க அந்த ஆன்மா மாதிரி தானே இருப்பாங்க. அவங்க அப்படியே அந்த குழந்தைங்களை எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அவங்க குழந்தைங்களை எல்லாமே நீவு விடுற மாதிரியும் அவங்கள வந்து அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் உணர்ற மாதிரியுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த வெண்டிலேட்டரை எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் காப்பாத்துறதுக்காக போகும்போது அந்த வெண்டிலேட்டர் ரூம்ல இருந்து பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டாக்டருக்கு ஒரு போன் வரும். அதுல வந்து டாக்டர் என் டேனியல் அப்படின்னு போட்டு இருக்கும். அந்த காலை எடுத்து பேசுவாங்க, அவளோட வெண்டிலேட்டர் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த போன்ல ஆப்போசிட்ல யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்காக வரும்போது இன்னொரு போனும் வரும் அந்த டாக்டருக்கு. அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா டயானா அப்படின்னு போட்டிருக்கும். இங்க இருக்காங்கல்ல அவங்கதான், அவங்க பேர் தான் அதுல போட்டிருக்கும். டாக்டரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அந்த போன் அட்டன் பண்ணிட்டு வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் அப்படியே அடிச்சு இறந்துருப்பாங்க. அவங்க காதுல சத்தம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும், அவங்களும் இறந்துருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினையும் ஹீரோவும் வந்து பார்த்துட்டு அவங்கள எப்படியே கொண்டுட்டு வந்து லைப்ரரியில சேர்த்திடுவாங்க வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்குள்ளேயே. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஃப்ரீக்வன்சி அந்த பேய் பேசினது எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துருப்பான். அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு சைடு வந்து இதை பத்தி ரொம்ப டீப்பாவே ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா இங்க டயானாவோட வெண்டிலேட்டர் எடுக்காமே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இவங்க எப்படியாவது லைப்ரரி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி சொல்லுவான், அந்த குழந்தைங்க சொன்ன பேர் வந்து டேனியல் கிடையாது, நான்சி டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல லைப்ரரியில ஹீரோவும் ஹீரோயினையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆத்மத்துல கேட்கணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனா டயானா அவங்க அப்படியே பார்த்துட்டு போயிருவாங்க. இப்பதான் சீனோட யார் மெயின் பிக்சரும் அவங்களதான் காட்டுறாங்க. யார் இந்த கொலைக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிறது இப்போதான் தெரியும். இப்போ சொல்லியிருந்தாங்களா நான்சி டேனியல், அவங்கதான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து டேனியல் அவங்க ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணுதான். இவங்கதான் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இது லாஸ்டா தான் தெரியும். நம்ம டேனியல்னு நினைச்சிட்டு இருப்போம் இவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் ஆனா இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, என்ன ஃபீலிங்கா அவங்கள பத்தி டயானா பத்தி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்சுலின் ஊசியும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிளாஸ்மேக் பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எதை பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா வௌவாலோட சவுண்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டயானா அவங்க ஒரு மியூசிக் மூலயமா குழந்தைங்களோட மனத்திறமையும் இது எல்லாத்தையும் வளர்த்திட்டு இருப்பாங்கல்ல, அதனால இவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வெறும் 2 டப்பாவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாத்தி அவ பேர் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பொறாமப்பட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன்ல என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதனாலதான் நான் பிளாக் மேஜிக்கை தேர்ந்தெடுத்தேன், பிளாக் மேஜிக் மூலயமா எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போய் அந்த மெக்சிகோல இவங்களதான் முன்னாடி காட்டிட்டே இருப்பாங்க. அந்த மெக்சிகோல போய் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த வௌவால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களை வச்சே டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அந்த குழந்தைங்க எல்லாருமே இறந்துருக்கும். இவங்க அந்த வௌவாலோட அதிகமான சத்தத்தை இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கு போட்டு காட்டி அந்த குழந்தைங்களை தான் இவங்க வந்து ஒரு டெஸ்டிங்காக ஒரு ரேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்களை வச்சே சோதனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ஹெவியான அந்த சத்தத்தை தாங்க முடியாம அவங்களால பேசவும் முடியாது, கத்தவும் முடியாது. அதே போல அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா போய் கை ஒரு சைடா மாறி அந்த மாதிரிதான் எல்லா குழந்தைங்களுமே இறந்திருப்பாங்க. இப்ப 3 பேர் இறந்திருப்பாங்கல்ல, அவங்களும் இதே மாதிரிதான் இறந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படியே வாய் ஒரு சைடு போயிருக்கும், கை மாறி இருக்கும். இந்த நான்சிங்கிறவங்க அந்த குழந்தைங்களை எல்லாத்தையுமே சும்மா வெறும் டெஸ்ட்டுக்காகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் டயானா அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வருவாங்க. பட் ஆனா அந்த நான்சி அவங்க அங்கேயே அடிச்சு அங்கேயே அவங்கள படுக்கவும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு கோமால இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. குழந்தைங்க எல்லாமே இறந்துருப்பாங்கல்ல, அதனால அவங்க குழந்தைங்களோட ஆன்மாலாம் இருக்கும் அப்படிங்கறனால இவங்களை இறக்கவும் விட்டுருக்க மாட்டாங்க. அதே போல உயிரோடவும் வாழ விட்டுருக்க மாட்டாங்க. அந்த கோமால இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளாக் மேஜிக் இது எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட உடல்ல வந்து பிளாக் மேஜிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் புதைச்சிருப்பாங்க.
இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்க கூடாது, நான் வந்து டயானாவை விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கும்போது இவனோட காதுல இருந்துமே ரத்தம் வரும். அவங்க ஒரு இன்சுலின் ஊசி போடுறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து ஏதோ ஒரு பாய்சன் தான் போட்டிருப்பாங்க. கடைசியில இவங்களும் இறந்துருவாங்க, டேனியலும். இப்போதான் வந்து நான்சி டேனியல் வந்து லைப்ரரிக்குள்ள வராங்க. ஏன்னா அவங்க டயானாவை லைப்ரரிக்குள்ள தானே வச்சிருக்காங்க. அந்த உயிர் வந்து வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்குள்ள அவங்களோட ஆன்மா அதுல வந்துடணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரி வச்சிருப்பாங்க. பட் ஆனா இவங்க வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்காகவே உள்ள வந்திருப்பாங்க. இவங்க எடுக்க ட்ரை பண்ணும் போது மேல இருந்து ஹீரோயினையும் கத்துவா, நோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஹீரோவும் சொல்லிட்டே இருப்பான் கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா எல்லாருமே எனக்கு வந்து ஒரு சண்டை வரும் ரேட் மாதிரி தான், அந்த குழந்தைங்களையும் நான் டெஸ்டிங் ரேட் மாதிரி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீயும் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்கலாம் வந்து காப்பாத்துறதுக்காக அந்த சவுண்ட் அதிகமான ஒரு வவ்வால் சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டே வர வைப்பாங்க. பட் ஆனா அந்த நான்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காதுக்குள்ள ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து அதிகப்படியான சத்தத்தை அப்படியே குறைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லைப்ரரியில இருக்க எல்லா புக்கையும் அங்கங்க இவன் மேல படுற மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இங்க நான்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷின் வச்சு சுத்தி எல்லா சைட்ல இருக்க வவ்வால் எல்லாத்தையும் வர வச்சிருவாங்க. எல்லாமே இந்த லைப்ரரிக்குள்ள வந்துரும். இப்ப அந்த குழந்தைங்க பண்ற எதுவுமே கேட்காத மாதிரி ஆயிரும். அப்பதான் ஹீரோ அங்க இருந்து அந்த மியூசிக்க வாசிப்பான். அந்த மியூசிக்க வாசிக்கும் போது அப்படியே அந்த குழந்தைங்களோட ஆன்மாவும் வரும், அந்த வௌவால்களும் அப்படியே வெளியே போயிடும். டயானாவும் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து பாப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாக்குள்ளேயும் போயிருவாங்க. உடலுக்குள்ள வர வேணாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க டயானாவையே, பட் ஆனா வந்துருவாங்க. இப்ப அவங்க ஒரு ஊசி போடுறதுக்கு வருவாங்க நான்சி அவங்க. அப்ப அப்படியே கைய பிடிச்சு தடுப்பாங்க. அப்படியே அவங்களோட காதுல இருந்த மிஷினுமே கீழே விழுந்துரும். இப்பதான் அவங்களுக்கு அந்த ஃபுல்லா சத்தம் கேட்கும். அப்படியே காதுக்குள்ள போய் நிஜமாலே வௌவால் கத்தான் எப்படி இருக்கும் அந்த சத்தம் ஃபுல்லா அந்த நான்சி டேனியலோட காதுல கேட்டு அவங்களோட காதுமே அப்படியே ரத்தம் வந்து அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அவங்களோட உடம்பே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்களும் கீழே இறந்துருவாங்க. அப்புறம் அப்படியே நம்ம டயானா அவங்க முழிச்ச மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. மறுபடியும் அந்த லைப்ரரிக்குள்ளேயே உட்காந்து அவங்க குழந்தைங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் கொண்டு வருவாங்க. ஹீரோயினும் ஆகட்டும் ஹீரோயினையும் சொல்லிட்டு இருப்பாங்க, இதுதான் நான் பார்த்ததுலேயே பெஸ்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயினி கேட்பான், என்ன எதுக்காக சூஸ் பண்ணாங்க, என்ன எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வர வச்சாங்கும் போது இவ ஒரு நாள் சொல்லிட்டு இருப்பா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த உலகத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பார்த்துட்டு இருந்தனாலதான் இந்த ஹீரோயினியை சூஸ் பண்ணி அவன் மூலயமா எல்லாத்தையும் தெரிய வச்சிருப்பாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க.